மேன் பவர் ப்ராப்ளமாவே இருந்துட்டு இருக்கு. ஆள் எவ்வளவு பேர் எடுத்தாலுமே ரிட்டைன் ஆகவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி சார் ரொம்ப வருஷமா எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாமே சார்? மேன் பவர் ரீடென்ஷன் சேலஞ்சான விஷயம் தான். ஆனால் அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டர்பிரினருமே ஒரு எம்ப்ளாயோட வியூவில் இருந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக நம்மக்கிட்ட ரீட்டைன் ஆவாங்க. இந்த 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் எம்ப்ளாயி ரீடென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, மானிட்டரி பெனிஃபிட். இன்னைக்கு எல்லாருமே ஒரு பண தேவைக்காக தான் வேலைக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு திறமைக்கான ஊதியம் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். 2வது, அதை சரியான தேதியில நம்ம கொடுக்கணும். அடுத்ததா அவங்களோட எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யற மாதிரி அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவரேஜ், கிராஜுவிட்டி கவரேஜ் நம்ம என்ஷூர் பண்ணணும். நம்பர் 2, ரெகக்னைசேஷன். ஒரு எம்ப்ளாயோட திறமையை மானிட்டர் பண்ணி அவங்கள சரியான தருணத்தில் ப்ரமோட் பண்ணணும். சரியான நேரத்தில் கொடுக்குற ப்ரொமோஷன் அவங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்த ப்ரமோஷன் வாங்குறதுக்காக அவங்க இனியும் அதிகமாக உழைப்பாங்க. நம்பர் 3, ப்ரொடெக்ஷன். அதாவது பாதுகாப்பு உணர்வு. இஎஸ்ஐ கவரேஜ், மொத்த குடும்பத்துக்குமான ஒரு மருத்துவ பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெடிக்ளைம் பாலிசி. ஒரு இஎஸ்ஐயில் எடுக்க முடியாத ட்ரீட்மெண்ட்டை அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ஸோ இந்த கம்பெனியில் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். கான்வேயில் இந்த 3 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட எம்ப்ளாயி ரீடென்ஷன் 90% மேலே இருக்குது லாஸ்ட் 7 இயர்ஸாக. ஸோ ப்ளீஸ் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் உங்கள் எம்ப்ளாயை ரிட்டைன் பண்ண முடியும்.